Hello everyone, welcome to day 2 of building a SaaS startup in 30 days in Tamil. Day 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக இப்போ இதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா 30 டேஸில் ஒரு SaaS ஸ்டார்ட் பில்ட் பண்ணி அதை லான்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டே 1ல் வந்து நம்ம ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் 30 டேஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பேசிக் ஸ்மால் ரீகேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்எம்எஸ் கண்டென்ட் ஜென்ரேஷன் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் யூசிங் ஏஐ. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் த சோர்ஸ் கண்டென்ட். ஸ்டெப் 2 வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் இட் இன்டு த எஸ்காம் ஃபார்மேட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டெப் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டெப்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா யூசர் வந்து நம்மக்கிட்ட வேர்டு ஃபைல், பிபிடி ஃபைல், பிடிஎஃப் ஃபைல், இல்லை ஹெச்டிஎம்எல் லிங்க்ஸ், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல் அதெல்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சம்வேர் சேவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டெப் 1. இப்போ இந்த ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேசிக் வெர்ஷன். இப்போ அந்த வெர்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை அப்புறம் அதோட ஹை லெவல் டிசைன் எப்படி இருக்குது, அப்புறம் அதோடைய டெமோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த ஹை லெவல் ஓவர்வியூக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா .NETல டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் .NETல கொஞ்சம் ஃபெமிலியர்ன்றதுனால நான் .NET யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட டிசைன் எப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் ப்ராசஸர்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அதில் நான் ஒரு பேசிக் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை வந்து நான் ஒவ்வொரு ஃபைல் டைப்புக்கும் ஒவ்வொரு ப்ராசஸர் கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ஃபைலுக்கு வேர்ட் ப்ராசஸர், பிபிடிக்கு பிபிடி ப்ராசஸர், ஹெச்டிஎம்எல் லிங்க்ஸுக்கு ஹெச்டிஎம்எல் ப்ராசஸர் அண்ட் பிடிஎஃப் ப்ராசஸர். இப்போ இதில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈச் ப்ராசஸர் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் டைப் அதுகிட்ட கொடுக்கும்போது அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணிடும். ஸோ அதுதான் வேர்டு ப்ராசஸர், பிபிடி அண்ட் பிடிஎஃப் ப்ராசஸர் பண்ணும். ஹெச்டிஎம்எல் ப்ராசஸர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஹெச்டிஎம்எல் ப்ராசஸர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த வெப் பேஜை வந்து பார்ஸ் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்லாம் ஸ்க்ரைப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக பேஸாக சேவ் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய 4 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். ஸோ இப்போ யூசர் நம்ம சைட்டுக்குள்ளே வருவாங்க, சில ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க, சில லிங்க்ஸ் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக ஃபைனலாக சேவ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ஐடியா. இப்போ நான் வந்து இந்த டெமோஸில் வந்து உங்கள்கிட்ட கோடு காட்ட போகிறது இல்லை. எத்தனை பேர் கோடில் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு கோடு நான் காட்டணும், கோடு வாக் த்ரூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லிங்க் கமெண்ட்டில் வந்து போடுங்க. நிறைய பேர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கோடை வந்து உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ ஒரு குயிக் டெமோ பார்ப்போம். இங்கே வந்து என்கிட்ட சோர்ஸ் ப்ராசஸ் ஸ்டேஷன் ஃபோல்டரில் என்கிட்ட வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. என்கிட்ட ஒரு பிபிடி ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ எடிட் ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பிபிடி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இது இன்டர்நெட் டவுன்லோட் பண்ண சம்வேர். ஓகே, இது ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லிங்க்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த லிங்க் ஃபைல் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறாருங்க. இப்போ ஓகே, இப்போ இந்த லிங்க் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லிங்க் ஃபைல் உள்ள ஒரே ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு யூஆர்எல் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள வந்து நமக்கு சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. சம்வேர் இந்த இன்புட்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் இன்புட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஃபைல் எடுத்து ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிட்டு அப்புறம் ப்ராசஸ் பண்ணிடலாம். பட் யூசர் வந்து சில லிங்க் எல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த லிங்க் வந்து சம்வேர் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அதை. ஸோ இப்போதைக்கு நான் ஈச் லிங்க்கை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணுறேன் வித் எக்ஸ்டென்ஷன் .link. ஸோ லிங்க்ஸ்லாம் இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி சிமிலர் டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது, வேர்ட் ஃபைல். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு யூசேஜ்.
யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 இன்புட்ஸ் நம்ம பேசிக்கா குடுக்கணும். ஒண்ணு வந்து சோர்ஸ் ஃபோல்டர். எந்த ஃபோல்டர்ல நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கோ, அந்த ஃபோல்டர் நம்ம வந்து இன்புட்டா குடுக்கணும். ஸோ அவுட்புட் ஃபோல்டர் வந்து இந்த டாஷ் ஓ வேரியபிள நம்ம குடுக்கணும். ஸோ அவுட்புட் ஃபோல்டர்ல தான் இந்த ஃபைல் எல்லாம் ப்ராசஸ் ஆகி அதோடைய அவுட்புட்ஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்ப வந்து நான் வந்து ஆல்ரெடி குடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ இங்க இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர் சோர்ஸ் ப்ராசஸ் டெஸ்ட்ட குடுக்குறேன். அதே மாரி அவுட்புட்ல வந்து சோர்ஸ் ப்ராசஸ் அவுட் அப்படின்ற ஃபோல்டர குடுக்குறேன். இங்க டே 2 ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர் ஆக்சுவலி இல்ல. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணும்போது, இது இந்த ஈச் ஃபைல எடுத்து அத ப்ராசஸ் பண்ணிட்டு, இங்க நமக்கு கமாண்ட் லைன்ல இந்த மாரி வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் குடுக்குது. ஸோ எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் ஃபைல் வந்து அதிலிருந்து கன்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல எல்லாமே சேவ் ஆயிருக்கு அழகா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோரீஸ் அந்த என்டையர் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா அழகா டெக்ஸ்ட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் யூஆர்எல் டெஸ்ட் போனீங்கன்னா, அந்த யூஆர்எல்க்கு நேவிகேட் பண்ணி அந்த யூஆர்எல்ல இருக்கிற எல்லா கன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, அழகா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நமக்கு வந்துருச்சு. சிமிலர்லி இந்த ஃபைல் போனீங்கன்னா, இது டாக்குமெண்ட். அதில நான் சில டம்மி கன்டென்ட்லாம் போட்டு வச்சு அதுவும் டெக்ஸ்ட்டாவே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 வந்து ஆல்மோஸ்ட் டன். இப்போ நமக்கு யூசர் எந்த ஒரு சோர்ஸ் கன்டென்ட்ட குடுத்தாலும், நம்மளால அழகா அத ப்ராசஸ் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிற முடியும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வி ஆர் குட் ஃபார் ஸ்டெப் 1. இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எப்படி அப்ரோச் பண்ணன்றத பார்க்க போறோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்து பாருங்க. நாளைக்கு வந்து நம்ம ஸ்டெப் 2க்கு போறோம். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் எடுத்து அதிலிருந்து நம்ம கோர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்டென்ட் எப்படி ஜெனரேட் பண்ண போறோம் யூசிங் இன் ஏஐ அப்படின்றத நம்ம நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். விச் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஏஐ பத்தி எல்எல்எம் பத்திலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஐ கெஸ் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பா வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டே 1 ப்ராசஸிங் சோர்ஸ் ஃபைல்ஸ் இது கம்ப்ளீட். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ பை பை. ஹேவ் அ நைஸ் டே.